எல்லாத்தையும் மறக்காம வாங்கிரு. லிஸ்ட்ல இருக்கிற எதையும் மிஸ் பண்ணிடாத. கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமான கூட பரவாயில்ல. அன்னத்துக்கு சேவு புள்ள கடை காரா சேவு ஒரு 1 கிலோ வாங்கிக்க. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, பெத்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு தெரியாது. சேவு புள்ள கடை காரா சேவு மொகர கட்டைக்கு. செல்லுகளே, இந்த முகம் பாக்குற கண்ணாடிய மீடியம் சைஸா வாங்கிக்க. ரொம்ப பெருசா வாங்கிட்டீங்கன்னா எடுத்துட்டு போகும்போது உடஞ்சு போச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும். பெரிய குஷ்டமாயிடும். 6 காதங்கிறப்பவே கோவணத்தாவுத்து குடுமைய கட்டினானா. நாளைக்குதான் நிச்சயம். அதுக்குள்ள ஆடுற ஆட்டத்தை பாரு. மாலையெல்லாம் காலையில வாங்கிக்கலாம், சரியா? மணி மணி, அப்பா கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரமா? என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன்பா. அப்பா வந்துட்டேன்பா. என்ன கண்ணு நீ? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போயிட்டு வரணும். தனியா போற கட்ட கொண்டுங்க. உன் தங்கச்சி மவளுக்கு புழுக்க அடிக்கதான் என் அப்ப என் தம்பியை பெத்து விட்டுருக்கானா? ஆமா, உன் தம்பிக்கு புழுக்க அடிக்கதான் நான் இவ்வளவு பெத்து விட்டுருக்கனா? சண்முகம் என்ன சொல்ற? ஏய், உன்கிட்ட இல்லடா, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்க. வையே ஏ வெட்டி பைய வெறும் பைய கூட துணைக்கு போயிட்டு வந்தா அப்படி தேஞ்சு போயிருவாரோ? அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. வருங்கால வைஸ் சேர்மேன் அப்படின்னு சொல்லுங்கப்பா. ஐயோ, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. நீ பேசாம கார்த்திக் கூட்டிட்டு போ. கார்த்தி எல்லாம் எதுக்குப்பா? நான் என்ன சின்ன பிள்ளையா? நானே தனியா போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணும்னா என் புருஷனுக்கு காலை போட்டு வர சொல்றேன். வேணாம் சாமி, அவனை கூட்டிட்டு போக வேணாம். நீ தனியாவே போயிட்டு வா, பாத்து போ. சரிங்கப்பா. ஐயோ, ஏய் உட்காரு உட்காரு உட்காந்து போ. ஒண்ணும் இல்லப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏ அம்மனி, கால் தடுக்கிடுச்சுடி, போகாதடி. நீ வேறமா, சும்மா இருமா. அதான் உட்காந்துட்டல, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏய் பாத்து போ. சரிமா. என் புள்ள கடன் அடைக்கிறதுக்கு காசு இல்ல, தம்பி கவுன்சிலர் சீட்டு வாங்கறதுக்கு காசு இல்ல, தங்கச்சி மகளுக்கு சீர் செய்ய மட்டும் காசு கொட்டுது. எங்க அப்பா ஒன்னும் தம்பியாட்டம் சீட்டிங் பண்ணி சம்பாதிக்கலடி. கருக்கல்ல வயல்ல இறங்கி கலப்பைய புடிச்சு பயிரை நட்டு கதிரை அறுத்து வெயில்லையும் வேர்வையிலையும் சம்பாரிச்ச பணம். உன் தம்பி தோல்ல இருக்க துண்டு என்னைக்காவது அழுக்கா இருக்குமா? என்னைக்காவது துவைச்சிருப்பானா? பேச வந்துட்டா பெருசா. உன் தொம்பிக்கு அப்படியே கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுத்துட்டா மட்டும் ஜெயிச்சு கிழிச்சிட்டு தான் மறு வேலை பாப்பாரு. அவனே அவனுக்கு ஓட்டு போட மாட்டான், மாத்தி போட்டுருவான். அந்த அளவு கூட அறிவு கட்டவன் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு நிக்கிறேன். நான் செல்லங்களே, நகையும் புடவையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், மத்ததெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துடு. டேய், பக்கா ஸ்கெட்ச் தானே? 4 பாயிண்ட் 2 ஹவர்ஸ்ல 25 பவுன் உன் கையில. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு 5லேருந்து 7 தேர்னு நினைக்கிறேன். ஏய், அங்க பாருடா. உன்கிட்ட படிச்சு சொன்ன சிட்டி லிமிட் வேணா, பக்கத்து ஊர் போய் பாடுறான்னு கேட்டியா? அது உன் சொந்தக்கார பொண்ணு எனக்கு எப்படி தெரியும்? சிக்கிருந்தோம், சின்ன பின்னமா இருப்போம். எல்லாம் இப்பதான்டா கைக்குடி வருது, மொத்தமா ஸ்பாயில் ஆயிருக்கும். டே, 20-25 பவுன் யாரும் மொத்தமா போட்டு வர மாட்டாங்க. சென்டரா தான் அடிக்கணும்.
அதான் 4 இடத்த பார்த்து வச்சிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எப்படி ஆயிப்போச்சு. குணா, செயின் என் கையில் வந்துச்சு. பைக்கை ஸ்லோ பண்ணி அவன் முகத்தை பார்த்தது நீ. அந்த கோவத்தில் தான் அவன் என் கையை பிடிச்சிட்டா. ஒரே கிக்கில் அவளை நான் காலி பண்ணியிருப்பேன். நீ வேணான்னு சொன்னனால தான் நான் விட்டேன். டேய், நிச்சயம் வச்சாச்சு. அவன் அப்பந்தான் முன்னாடி நின்று நடத்தணும். இப்ப அவ எப்படி இருக்கான்னு தெரியல. இப்ப அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், லாஸ் எனக்கு தான். என்ன குணா, நீ தானே சொல்லியிருக்க நம்ம தொழில சென்டிமெண்ட் ஆகாது, அதான் எதிரின்னு. இப்போ பார்த்தா நீனே சென்டிமெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. டேய், தாலி சென்டிமெண்ட்டுக்கு பவர் ஜாஸ்திரா. நாமளும் கொஞ்சம் பார்க்கணும்ல. சரி, நீ கிளம்பு. நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டு வரேன். சரி. ரொம்ப வலிக்குதாம்மா? ரொம்ப வலிக்குது. எங்கம்மா? இருங்க பாக்குறேன். ஐயோ 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 கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலே. கால் தடுக்கும் போதே சொன்ன வேண்டான்னு. என் பேச்சை எங்க கேட்டா? அம்மாம்மா பதறாதம்மா, கொஞ்சம் இருமா. டாக்டர் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க, சரியாயிருமா. கண்டவளுக்கு நல்லது பண்ண போய் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அவளை பார்த்தாலே விளங்காது. அவளுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா அது எப்படி விளங்கும்? ஏய், யாராவது புலம்புறதா இருந்தா வெளியே போய் புலம்பு. இது ஹாஸ்பிட்டல். ஏன் சொல்ல மாட்டீங்க? பெத்தவளுக்கு தானே தெரியும். கடவுளே. அம்மா டாக்டர். டாக்டர், அவங்க நார்மலா தான் இருக்காங்க, பயப்பட வேண்டாம். பயத்துல கொஞ்சம் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தலையில அடிபட்டிருக்கு. பட் பயப்பட தேவையில்ல. ஓ, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் பார்க்கலாம். இப்ப அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அம்மணி, ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னல வேண்டாம். இருக்கு வலிக்குதாம்மா? பரவாயில்லம்மா, இங்க உதச்ச இடம் தான் ரொம்ப வலிக்குது. மத்தபடி ஓகே தான். சரி, சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்க. மாமா பாருங்க மாமா, எப்படி குத்துயிரு கொலையுமா கிடக்குறான்னு. ஏய்,